சில பழங்கள் மருத்துவ குணம் நிறைந்த சில பழங்கள் அந்தந்த சீசன்ல தாங்க கிடைக்கும். ஆனா சீசனே இல்லாதப்போ அதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்துல அதுக்கு தான் சித்தர்கள் அதை பதப்படுத்தி வைக்கிற நிறைய வழிமுறைய சொல்லியிருக்காங்க. அதை மருந்தாக மாற்றி வைக்கும்பொழுது வருட கணக்கில் ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்துற மாதிரி தான். சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாளா வயிறு அல்சர், வயிறு எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்கு. முக்கியமா ஐபிஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறவங்க சொல்லவே வேண்டாம். ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உடனே வயிறு எரிச்சல் ஏற்பட்டு மோஷன் போகிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ ஒரு நாளைக்கு 4 முறையோ 5 முறையோ கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது அதற்கு எல்லாமே ஒரு சிறந்த தீர்வு பண்ணி நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த டீயை குடிக்கும்பொழுது நல்ல வெயிட் லாஸ் ஆகும். சுகர் லெவல் நமக்கு கடகடன்னு குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் குறையிறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவ்வளோ வருஷமாக சுகர் இருக்கே, இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறை எடுத்துக்கலாம், நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட் இருக்கு. சுகர் லெவல் நமக்கு கடகடன்னு குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் குறையிறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவ்வளோ வருஷமாக சுகர் இருக்கே, இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறை எடுத்துக்கலாம், நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சில பழங்கள் மருத்துவ குணம் நிறைந்த சில பழங்கள் அந்தந்த சீசனில் தாங்க கிடைக்கும். ஆனால் சீசனே இல்லாதப்போ அதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் அதுக்கு தான் சித்தர்கள் அதை பதப்படுத்தி வைக்கிற நிறைய வழிமுறையை சொல்லியிருக்காங்க. அதை மருந்தாக மாற்றி வைக்கும்பொழுது வருட கணக்கில் ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான நம்மளுடைய நாட்டு பழம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நாவல். ஸோ இந்த நாவல் பழம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இப்போல்லாம் சுகர் இருக்கிறவங்க கட்டாயம் இதை பயன்படுத்துகிறீங்க. சுகர் லெவல் குறையிறதுக்கும் சரி, நம்ம பாடியில் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கும் நாவல் பழம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானது. நாவல் கொட்டை கற்பம் இல்லை நாவல் கொட்டை தேநீர் நீங்கள் எடுத்து பாருங்க, உங்கள் உடலில் சுகர் மட்டும் கிடையாதுங்க, பல நோய்களுக்கு இது தீர்வாக இருக்குது. ஸோ இந்த நாவல் கொட்டை இந்த டீயை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக நீங்கள் நாவல் பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு கொட்டைகளை உலர்த்தி வச்சுருப்பீங்க. அந்த கொட்டைகளை நீங்கள் அப்படியே இருக்கும்போது ஈரத்தன்மையோடு இருக்கும்போதே 1-2 நசுக்கி இதை வந்து காய வச்சுக்கலாம். ஸோ அப்போ வெயிலில் நல்லா உலர்ந்த பிறகு அதை எடுத்து நம்ம டீயாக யூஸ் பண்ணிக்கலாம். டீ போடும்போது சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாளாக வயிறு அல்சர், வயிறு எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமாக ஐபிஎஸ் இருக்கிறவங்க சொல்லவே வேண்டாம். ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உடனே வயிறு எரிச்சல் ஏற்பட்டு மோஷன் போகிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ ஒரு நாளைக்கு 4 முறையோ 5 முறையோ கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது அதற்கு எல்லாமே ஒரு சிறந்த தீர்வு இந்த நாவல் கொட்டை டீ. ஸோ இந்த நாவல் கொட்டை டீயை நீங்கள் எப்படி ரெடி பண்ணலான்னா, நீங்கள் கொட்டையை உலர்த்தி வச்சுருக்கீங்க இல்லையா, 2 கொட்டைகளை எடுத்துக்கலாம். ஸோ நல்லா தட்டி வச்சுருப்போம், அது வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இதனோட நம்ம வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்குமான மூலிகைகளை எடுத்துக்கலாம். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நாவல் கொட்டையோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து உடனே சுகர் லெவல் குறையணும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா இந்த டீயை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பூ இருக்குது பார்த்தீங்களா, இதனோட பொடி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொடி. அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலான்னா, இது எல்லாமே பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆவாரம் பூ, வெந்தயம் 2மே சம அளவு எடுத்து கொரகொரப்பாக பொடி மாதிரி அரைச்சிட்டு இதில் 1/4 பங்கு அளவுக்கு சோம்பு கொரகொரப்பாக அரைச்சி இதனோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாவல் கொட்டையை 2-3 தண்ணீரில் போட்டுட்டு இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த டீயை குடிக்கும்பொழுது நல்ல வெயிட் லாஸ் ஆகும். சுகர் லெவல் நமக்கு கடகடன்னு குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் குறையிறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவ்வளோ வருஷமாக சுகர் இருக்கே, இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறை எடுத்துக்கலாம், நரம்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு இந்த நாவல் கொட்டை டீ நீங்கள் பயன்படுத்தலாம்.
அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ அடிக்கடி சாப்பிட்டேன்னா மோஷன் போகிறது, மோஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மலத்தில் நான் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் அப்படியே வர மாதிரி இருக்குது. ஸோ அன்டைஜஸ்டிவ் ஸ்டூல்ஸ் அப்படியே வர மாதிரியே இருக்குங்க. என்ன ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டாலும் அப்படியே இருக்குது, என்ன சாப்பிட்றோனோ அது அந்த மாதிரியே வருதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதற்கு தான் காலை மற்றும் மாலை இல்லை ஏதாவது ஒரு முறையாவது இந்த நாவல் கொட்டையை டீயாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க நாவல் கொட்டை என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப எளிமையாக நாவல் கொட்டை பொடியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆவாரம் பூ, வெந்தயம், சோம்போட இதுவும் சம அளவுக்கு கலந்து நம்மளுடைய நாவல் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதனோட பவுடரும் ஈக்குவல் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. டீ போடும்போது இது அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பாயில் பண்ணிவிட்டு இந்த நாவல் கொட்டை டீயை நம்ம குடிக்கலாம். சுகர்னால் நிறைய பேருக்கு ஸ்கின் இச்சிங் வர்றது, ப்ராப்ளம் இருக்கிறது, ட்ரை ஸ்கின் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த நாவல் கொட்டை டீயை நம்ம பயன்படுத்தணும். அப்போது ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாவல் பழம் அப்படின்னு பழமாக நீங்கள் எடுத்துக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய கிளைகோசைட்ஸ், ஜம்போலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருட்கள் தான் நம்ம உடலில் அந்த சுகர் லெவலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதிகமான ஸ்டோரேஜாக இருக்குது, பிளட் சுகர் லெவலை நமக்கு குறைக்கிறதுக்கு இந்த ஜம்போலின் அப்படின்ற இந்த காம்பவுண்ட் தான் காரணம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சீசனில் தானே கிடைக்கும், இது சாப்பிட்டாலே ஒரு மாதிரி கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கூட கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு, இதனோட ஒரு 3-4 சிட்டிகை அளவு மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், இதை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டை இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட நம்ம உடலில் அதிகமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு இனிப்பான செய்தினே சொல்லலாம். ஏன்னா இந்த நாவல் கொட்டை டீயாக நம்ம குடிக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சுகர் இருக்கவங்க எப்போவுமே எனக்கு சோர்வாக இருக்குது, உடல் வந்து அதிகமான பலவீனமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் நாவல் கொட்டை கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குங்க. ஸோ இந்த நாவல் கொட்டை கற்பமாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். பொதுவாகவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், சித்தர்கள் சொன்ன கற்ப மருந்துகள். ஸோ கற்ப மருந்துகளாக நம்ம எடுக்கும்போது உடல் நலனில் அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஸோ கற்ப மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த நாவல் கற்பம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வெண்புள்ளிகள் இருக்கும். ஸோ ஸ்கின்ல விட்டிலிகோ அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ வெண்புள்ளி நமக்கு குறையிறதுக்கும், முகத்தில், கைகளில், கால்களில் எல்லாமே ஒயிட்டாக பேச்சஸ் நமக்கு தெரியும். ஸோ இது நமக்கு குறையிறதுக்கும், ஸோ வெண்புள்ளிகள் நமக்கு மறையிறதுக்கும், தேமல் குறையிறதுக்கும், ட்ரை ஸ்கின், சுகர்னால் வந்திருக்கக்கூடிய அதிகமான அந்த உலர்ந்த சருமம், இது மாறுறதுக்கும் நீங்கள் தாராளமாக நம்ம நாவல் கொட்டை கற்பத்தை பயன்படுத்தலாம். இது எப்படின்னா காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கலந்து எடுக்கணும். ஸோ சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், சரும பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாவல் கொட்டை கற்பத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதனோட முக்கியமாக ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, அனிமியா இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குனாலும் நம்ம சொன்ன மாதிரி நாவல் கொட்டை டீயை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உடல் நலனில் பாதிப்பு இருந்து இல்லை சுகர் லெவலை குறைக்கணும் அப்படின்ற மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.